நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன்னாராயணியம் 43வது தசகம். திருணாவர்த்தன் வதம். த்வாமேகதா குருமருத்புரநாதவோடும் காடாதிரூடகரிமாணமபாரயந்தி மாதா நிதாய சயனே கிமிதம் பதேதி தியாயந்தியஜேஷ்டதகிருஹேஷு நிவிஷ்டசங்காம். இந்த 43வது தசகத்தில் திருணாவர்த்தன் என்கிற அசுரனோட வதத்தை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு சமயம் உன் தாய் யசோதா உன்னை மடியில் வைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று நீ பாரமாக தோன்றினாய். உடனே யசோதா ஆச்சரியம் அடைந்து உன்னை படுக்கையில் கிடத்திவிட்டு வீட்டு வேலைகளில் ஈடுபட்டாள் அல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். தாவத் விதூரமுபகர்ணித கோரகோஷ வியாஜ்ரும்பிபாம்சு படலி பரிபூரிதாசஹ வாத்யாவபுஸ்ஸகில தைத்யவரஸ் திருணாவர்த்தாக்யோ ஜஹார ஜனமானசஹாரிணம் த்வாம். இந்த 2வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பாலகிருஷ்ணனை திருணாவர்த்தன் அபகரித்ததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது திருணாவர்த்தன் என்ற அரசன் சுழல் காற்று வடிவத்தை எடுத்துக்கொண்டு பயத்தை கொடுக்கும்படி பேரொலியோடு நந்தகோகுலம் வந்தான். வெகு தூரத்தில் கேட்கும்படி சப்தம் செய்து எல்லா திக்குகளிலும் புழுதி பறக்கச் செய்து மக்களின் மனதை கவர்பவனான உன்னை எடுத்துச் சென்றான் அல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குறேன். உத்தாமபாம் சுதிமிராஹத திருஷ்டிபாதே திரஷ்டும் கிமப்யகுஷலே பசுபாலலோகே ஹா பாலகஸ்ய கிமிதி த்வதுபாந்தமாப்தா மாதா பவந்தமவிலோக்ய ப்ருஷம் ருரோத. இந்த 3வது ஸ்லோகத்தில் யசோதை ஸ்ரீ பாலகிருஷ்ணனை காணாமல் அழுததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மிகுதியான புழுதிகளால் உண்டான இருட்டினால் கோகுலத்து கோபர்கள், கோபிகைகள் மற்றும் குழந்தைகள் ஒன்றும் காண முடியாது தவித்தார்கள். அப்பொழுது உன் தாய் யசோதா உனக்கு என்ன நேர்ந்ததோ என்று கேட்டுக்கொண்டே உன்னை விட்ட இடத்திற்கு ஓடி வந்தாள். அங்கே உன்னை காணாமல் போகவே யசோதா கண்ணீர் விட்டு கதறினாள் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். தாவத் சதானவரோபி ச தீனமூர்த்திர் பாவத் கபார பரிதாரணலூன வேகஹ சங்கோச்சமாப ததனுக்ஷதபாம் சுகோஷே கோஷே வியதாயதபவத் ஜனனீநாதஹ. இந்த 4வது ஸ்லோகத்தில் திருணாவர்த்தன் பலம் குறைந்தவனாக ஆனான் என்று பட்டதிரி சொல்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது அசுரன் திருணாவர்த்தனால் உன் பாரத்தை தாங்க முடியவில்லை. அவன் வேகம் குன்றி உடல் சோர்ந்து சுருங்கி அசையவும் முடியாமல் ஆனான். அதன்பின் கோகுலத்தில் புழுதியும் சப்தமும் அடங்கின. ஆனால் உன் தாய் யசோதையின் அழுகை குரல் பரவியது அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்ற. ரோதோபகர்ணனவசாதுபகம்ய கேஹம் கிரந்தத் சுனந்தமுககோபகுலேஷு தீனஹ த்வாம் தானவஸ்த்வகில முக்திகரம் முமுக்ஷுஸ் த்வய்ய பிரமுஞ்சதி பபாதவியத் பிரதேசாத். இந்த 5வது ஸ்லோகத்தில் அசுரன் திருணாவர்த்தன் ஆகாசத்தில் இருந்து கீழே விழறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, யசோதையின் அழுகுரலை கேட்டு நந்தகோபர் முதலியவர்கள் அங்கு வந்தனர். அவர்களும் உன்னை காணாமல் கதறினார்கள். இந்த சமயம் அசுரன் திருணாவர்த்தன் மிகவும் சோர்ந்து எல்லோருக்கும் முக்தி அளிக்கும் உன்னை விட்டுவிட விரும்பினான். ஆனால் நீ உன் பிடியில் இருந்து அவனை விட்டுவிடவில்லை. இப்படி நீ அவனை விடாத பொழுது அவன் உன் பிடியில் சிக்கி உயிரை இழந்து ஆகாசத்திலிருந்து கீழே விழுந்தான் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ரோதாகுலாஸ்ததனு கோபகணா பஹிஷ்ட
पाषाणपृष्ठभुवि देहमधिस्तविष्टं प्रैक्षन्दहन्त निपतन्तममुक्ष्य वक्षस् யக்ஷீணமேவ ச பவந்தமலம் ஹசந்தம். இந்த 6வது ஸ்லோகத்தில் கோபர்கள் காயம்படாமல் உன்னை பார்த்ததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அழுது கொண்டிருந்த கோபிகைகள் வீட்டிற்கு வெளியில் உள்ள பாறாங்கல் மீது அசுரன் திருணாவர்த்தனின் உடல் விழுந்ததை கண்டனர். ஆனால் அந்த திருணாவர்த்தன் இறந்த உடலின் மார்பில் நீ விளையாடி கொண்டிருந்ததையும் சிரித்து கொண்டிருந்ததையும் பார்த்தனர். அவர்கள் மிகவும் வியப்புக்குள்ளானார்கள். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பரை பார்த்து பட்டதிரி சொல்றார். கிராவ பிரபாத பரிபிஷ்ட கரிஷ்ட தேஹ பிருஷ்டாசு துஷ்ட தனுஜோ பரிதிருஷ்டஹாசம் ஆக்ஞானனம் புஜகரேண பவந்தமேத்ய கோபாததுர்கிரிவராதிவ நீலரத்னம். இந்த 7வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் ஸ்ரீ பாலகிருஷ்ணனை எடுத்துக்கொள்றதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அந்த அசுரனின் சரீரம் பாறையில் விழுந்ததினால் உடல் சிதைந்து உயிர் இழந்தான். நீ உன் தாமரை போன்ற உன் சின்னஞ்சிறு கையினால் அடித்துக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தாய். அப்பொழுது கோபர்கள் உன் அருகில் வந்து பெருமலையிலிருந்து நீலமணியை எடுப்பது போல் உன்னை தூக்கி எடுத்துக்கொண்டார்கள். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ஏகைகமாஷு பரிகிருஹ்ய நிகாமநந்தன் நந்தாதி கோப பரிரப்த விசும்பிதாங்கம் ஆதாது காம பரிசங்கித கோபநாரி ஹஸ்தாம்புஜ பிரபதிதம் பிரணுமோ பவந்தம். இந்த 8வது ஸ்லோகத்தில் நந்தகோபர் சந்தோஷம் அடைகிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, ஓடி வந்த கோபர்கள் ஒவ்வொருவராக உன்னை எடுத்து தழுவி கொண்டார்கள். நந்தகோபர் முதலியவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். ஒவ்வொருவரும் உன்னை எடுத்து ஆலிங்கனம் செய்து முத்தமிட்டனர். அப்போது கோபிகைகள் உன்னை எடுத்துக்கொள்ள விரும்பி நின்றதை கண்டு அவர்களின் தாமரை மலர் போன்ற கைகளில் நீ தாவி குதித்தாய். இப்படிப்பட்ட உன்னை நாங்கள் துதிக்கின்றோம். குருவாயூரப்பா, அம்பாடி, உன்னிக்குட்டா. பட்டதிரி பக்தி ரசத்தோட கிருஷ்ணனை கூப்பிடுறார், பாலகிருஷ்ணனை கூப்பிடுறார். ஹூயோபி கின்னு க்ருணும பிரணதார்த்திஹாரி கோவிந்த ஏவ பரிபாலயதாத் சுதம் ந இத்யாதி மாதர பித்ரு பிரமுகைஸ்ததானீம் சம்பிரார்த்திதஸ்வதவனாய விபோத்வமேவ. இந்த 9வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பாலகிருஷ்ணனின் தாய் தந்தை பகவானிடம் வேண்டதை பற்றி சொல்கிறார், விவரிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது உன் தாய் தந்தை முதலியவர்கள் மறுபடியும் இந்த மாதிரி கஷ்டம் வந்தால் என்ன செய்வோம்? ஸ்ரீ ஹரியான கோவிந்தனே, நம் குழந்தையை காத்துள்ள வேண்டும் என்று உன்னை துதித்தார்கள். இப்படி அவர்கள் உன்னை ரட்சிக்க உன்னையே மறுபடியும் வேண்டினார்கள். அல்லவா குருவாயூரப்பா? நாமும் குருவாயூரப்பனிடம் பட்டதிரி பிரார்த்தித்த மாதிரியே பிரார்த்திப்போம். வாதாத்மகம் தனுஜமேவ மயி பிரதூன்வன் வாதோத்பவான் மம கதான் கிமுனோது நோஷி கிம் வா கரோமி புனரப்யநிலாலயேஷ நிஸ்ஸேஷ ரோகசமனம் முகுரர்த்தயே த்வாம். இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ சுழற் காற்றின் வடிவம் எடுத்து திருணாவர்த்தன் என்ற அசுரனை கொன்றாய். வாத நோயிலிருந்து உண்டான என் ரோகத்தை ஏன் அழிக்கவில்லை? நான் என்ன செய்வேன்? மறுபடியும் எல்லா ரோகங்களையும் மிச்சமில்லாமல் அகற்றுமாறு அடிக்கடி உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் திருமலர் அடிகளில், தாமரை போன்ற திருமலர் அடிகளில் நாமும் பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.